அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா சசி மற்றும் பலர் யூடியூப் சேனல். நட்பூஸ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றத தம்பனையில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு டிரைவின் ரெஸ்டாரண்ட்டுடைய வீடியோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் பில்லர் 129 ரெஸ்டாரண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவினாஷி ரோட்டில் இருக்குது. அவினாஷி ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குது. இந்த அவினாஷி ரோட்டில் பார்த்தீங்கன்னா பில்லர் 129 ஒரு பில்லர் இருக்கும் பிரிட்ஜு கீழே. அந்த பில்லருக்கு பக்கத்தில் இருக்கிறதா தான் இதுக்கு பேர் பில்லர் 129 ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்லேயே உட்காந்து டிரைவிங் சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சென்னையிலலாம் நிறைய மூவிஸ்லலாம் பார்த்துருக்குறோம். சென்னையில் அந்த மாதிரி டிரைவிங் ரெஸ்டாரண்ட்லாம் நிறைய இருக்கும். இது வந்து கோயம்புத்தூரில் இதுதான் முதல் முறையாக நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நிறைய சாப்பிட்ருக்குறோம். பட் டைனிங் தான் பண்ணியிருக்கிறோம். பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும், பின்னாடி வந்துட்டு டைனிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஏர் கண்டிஷனிங் வசதியோட பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் அது உள்ளே சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் இந்த கார் நிற்குது இல்லையா, இந்த இடத்துல கார் பார்க்கிங்கில் வந்து டேபிள் போட்டு அப்படியும் சாப்பிட்ருக்குறோம். இப்போ சரி டிரைவிங் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக வந்துக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரே வச்சுருவாங்க. ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி இங்கே வச்சுட்டாங்க பாருங்கள். ஃபுல்லாக லைட் போட்டு கத்திச்சு சைடில். ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேயில் வந்துட்டு நமக்கு ஃபுட்டு வச்சு நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இதுதான் வந்து டிரைவினோட லைட் எரியலையா? எரியுண்டா? தெரியுதா சசி? சரி, ஓகே, பரவாயில்ல. இங்கே பேர் உங்களுக்கு இங்கே பிளேட் வச்சுருவோம், நீங்கள் இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஓகே, முட்டை இப்போ தான் சிரிக்கிறான். சசி எப்படி இருக்கு? நீ உட்காந்து நல்லா இருக்கா? முடிச்சு வெளியே போற வரையும் ஓபன் பண்ணக்கூடாதுல்ல டோரு? ஆமா. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட மெனு கார்டு. இது மெனு கார்டுன்னு சொல்ல முடியாது, மெனு புக்குன்னு என்ன சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு, எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு. கிட்டத்தட்ட 100கணக்கான பேஜஸ் இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு பேஜையும் பார்த்து நம்ம ஃபுட்டு செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுறதுக்கே விடிஞ்சிடும் போல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் கிடைக்குன்னு பாருங்கள். பேன் ஏஷியன், மெக்சிகன், நார்த் இந்தியன், இந்த மாதிரி எல்லா வகையான ஃபுட்ஸும் கிடைக்கும். நாங்கள் இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃபலோ சிக்கன் விங்ஸு இங்கே இருக்குது பாருங்கள். பஃபலோ சிக்கன் விங்ஸும் மட்டன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய பஃபலோ சிக்கன் விங்ஸு. இது காமிச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் தான், பேர் வந்து பஃபலோ சிக்கன் விங்ஸ்னு வச்சுருக்காங்க. இங்கே வந்தால் நாங்கள் ரெகுலராக இதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? சரி, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதை தரம்புறேன் ஒரு நிமிஷம். எப்பயும் போல அல்டிமேட்டு. சிக்கனுக்கு மேலே சாஸ் போட்டிருக்காங்க. அந்த சாஸ் தான் செம்ம டேஸ்ட் அல்லது. அதுக்கே பஃபலோ சிக்கன் வச்சுருக்காங்க, வெறும் சிக்கனே சொல்லலாம். இந்த டிஷ்ஷோட பேர் அது. ஒரு டேபிளுக்கு தேவையானது எல்லாமே வச்சிருக்காங்கல்ல. டிஷ்யூ பேப்பர், ஸ்பூனு, பிளேட்டு எல்லாமே இங்கே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூலி மேரிட் கப்புள்ஸு, லவ்வர்ஸு, இந்த மாதிரி கப்புள்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து 2 பேருக்கு என்ஜாய் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு வந்தாலும் சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கோம். பின்னாடி ஒரு ட்ரே வச்சுட்டாங்க, இங்கே ஒரு ட்ரே வச்சுருக்காங்க. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா ஃபேமிலியோடு வந்தால் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆப்போசிட்டில் உட்காந்து டேபிளில் சாப்பிட்றோம்ல, அந்த என்ஜாய்மெண்ட் வந்து வராது. அதனால் கப்புள்ஸுக்கு 2 பேர் வரவங்களுக்கு இந்த டிரைவிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தாங்க குட்டீஸ், கேட்டு வீடியோ எடுத்து பஃபலோ யாராருக்கு வேணும் எடு ரசி. இந்தா பிரணவ் தீக்ஷி, உனக்கு எத்தனை? 2. ஓகே, 2. உனக்கு தீக்ஷி? உனக்கு 2. சாப்பிட ஆரம்பிங்க. இது வேணுமா மயோனைஸ்? சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி வந்துடுச்சு. சுட சுட ரெடியாக இருக்குது மட்டன் பிரியாணி. மட்டன் பீஸோட ஆவி பறக்க தெரியுதா? சரி, சசிக்கு போனது போடுவோம். இல்லை பரவாயில்ல. ஏன் இதில் சும்மா போதும் எனக்கு. ஆவி பறக்குது. கொஞ்சமாக சாப்பிட்டு சசி, மட்டன் பீஸ் வேணா இங்கே வச்சுருவோம்.
பிரணவ் தீக்ஷி பிளேட் கொடுங்க. பிளேட் இங்கே எடுத்து காமி பிரணவ். சசி நீ சர்வ் பண்ணிவிடு உங்களுக்கு. இரு அம்மா பண்ணிவிடுவோம். ரைத்தா வச்சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி இங்கே எப்போவுமே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துருவோமா? நல்லா இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி காருக்குள்ள உட்காந்து டிரைவிங் சாப்பிட்றது. காருக்குள்ள உட்காந்து சாப்பிட்ருக்குறோம். இந்த மாதிரி ட்ரே அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணி சாப்பிட்டு. சூப்பரா பாசுமதி ரைஸ் இங்கே பாருங்க. பாசுமதி ரைஸு மட்டன் பீஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. கொஞ்சம் மட்டன் பீஸு, கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் ரைத்தா. டேஸ்ட் அல்டிமேட். கூடவே இந்த பஃபலோ சிக்கன் விங்ஸ். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. சரி சார் நீயும் சாப்பிடு. நீ சாப்பிடு பரவாயில்ல போதும். என்னடா இது டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட்ன்றாங்க. இவங்க சர்வ் பண்ணுற மட்டன் பிரியாணி, சிக்கன் விங்ஸ் எல்லாம் பார்த்தா ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாங்கள் வந்து தேவையில்லாமலாம் ஆர்டர் பண்ண மாட்டோம். இங்கே 4 பேருக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மட்டன் பிரியாணி தான். ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் விங்ஸு. இதை வந்து நாங்கள் 4 பேர் ஷேர் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பில்லு 500-600 ரூபாய்க்கு மேலே வராது. ஆனஸ்ட்டாக சொல்கிறேன். பில்லு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து கண்ணாப்பினா 2 பிரியாணி 3 பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டுலாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ரெண்டாவது சசி வந்து அதிகமாக மட்டனு இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸு ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. டயட்டு உடம்பு குறைக்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து கண்ணாப்பினான்னு சாப்பிடுவேன். இருந்தாலும் இந்த மட்டன் பிரியாணி வந்து ஒரு மட்டன் பிரியாணியை வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிட்றதுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேருக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது இல்லை சசி டிரைவின் இந்த மாதிரி டிரைவின் ரெஸ்டாரண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? டிரைவின் நம்ம இதே ஹோட்டல்லே உள்ள டைனிங்லாம் சாப்பிட்ருக்கோம். டைனிங்கில் இது டிரைவின் எப்படி இருக்குது? என்ன ஒன்று கொஞ்சம் அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் ட்ரேவை வச்சு நல்லா இருக்கு. நம்ம 2 பேரும் இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு நாள் வரலாம். வேணா இந்த மாதிரி காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது எப்படி இருக்கு? நான் கேட்க மாட்டேன் சூப் அப்படின்னு சொல்ல வரேன். நான் என்ன கேட்கன்னு தெரியாம. தீக்ஷி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுமா? என்னது அங்கேயும் அப்படிதான் பண்றாங்களா? ஆனா அடைச்சி வச்ச மாதிரி இல்ல தீக்ஷி. ஏங்க அந்த சைடு பாருங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கா? ஏன் உள்ள உட்கார்ந்து சாப்பிட டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா? நம்ம இங்க எப்பவுமே வெளிய தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஜாலியா இருக்கும். பேசிட்டே இருப்பாங்க. கச்சா புச்சன் பேசிட்டே இருப்பாங்களா? ஏன் தீக்ஷிமா நம்ம எப்பவுமே இங்க வெளிய தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஜாலியா இருக்கும். என்ன பண்ண சாப்பிடுறோம்? எலும்பு போய் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எலும்பு போய் கொடுத்திருக்காங்க. ஏங்க அந்த சைடுல கூட கார்ல தான் உட்கார்ந்து பண்றாங்க. என்ன சைடு? அங்க பாருங்க. அதான் டிரைவிங் தானே. கப்புள்ஸ் வந்திருப்பாங்க. கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா லெமன் சோடா ஆர்டர் பண்ணோம். லெமன் சோடாவில் வந்து ஸ்வீட்டு, ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம், ஒரு பஃபலோ சிக்கன் விங்ஸ் ஆர்டர் பண்ணோம். அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சுது. 4 பேரும் வந்துட்டு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இந்த லெமன் சோடா பார்த்தீங்கன்னா 1 தான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். 4 பேர் ஷேர் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. நாங்கள் ஆளுக்கு ஒரு வாய் குடிச்சு கொடுங்க. சாப்பிடவே இல்லை அவங்க. சாப்பிடவே இல்லையா? அப்போ முதல்ல சாப்பிடுங்க. முடியாது. சாப்பிட்டாதான் சாப்பிட்றவங்களுக்கு தான் இது இங்கே வைக்கிறேன். யார் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த லெமன் சோடா. சசி நீ குடிச்சுக்கு வந்தேன் பாருங்க. தீக்ஷி பண்ணது அப்படியே வச்சிருக்காங்க. 2 பேருமே சாப்பிட்டாங்க. போட்டதே அவ்வளோதான். இதில் வேற நம்ம 2-3 மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணால் என்ன வருது சசி? இல்லை
வேஸ்ட் பண்ணிட்டாங்க இதையே பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் நாங்கள் தான் சாப்பிட்டாகணும். அதுக்கு தான் ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறது. தான் நட்பூஸ் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே இருந்த பலகை ட்ரேலாம் எடுத்துட்டாங்க பாருங்க. நல்லா இருந்தது. ஃபுட்டு வந்து இங்கே நல்லாயிருக்கும். இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கப்புள்ஸாக வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பேர் அப்படின்னா வரலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா பெரியவங்க கூட 4 பேராக தாராளம் பின்னாடி கொஞ்சம் சாப்பிட்லாம் டிரைவிங்கில். இல்லை அதிகமாக வரீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய டைனிங் வந்து உள்ளே இருக்குது. கார் பார்க்கிங் நிறைய இருக்குது. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், பெரிய இடம் சுற்றி. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து உள்ளே ஒரு மினி ஹால் இருக்குன்றாங்க. நம்ம குரூப்பாக வந்தோம் அப்படின்னா மினி ஹால்லேயே உட்காந்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சப்போஸ் இந்த ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த பில்லர் இருக்குது பார்த்தீங்களா, பிரிட்ஜு கீழே ஒவ்வொரு பில்லர், அந்த பில்லரில் போட்டிருக்க நம்பரை கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. இது வந்து P132. அது ஜூம் பண்ண சசியாப்பான்னு தெரியும். அந்த நம்பர் P131, P130 தெரியுதா நம்பரு, P129. இந்த P129 பில்லருக்கு நேராக பாருங்கள். பில்லர் 129 ரெஸ்டாரண்ட். இந்த பில்லரை இந்த பில்லரோட P129 நம்பரை வச்சு தான் பில்லர் 129 ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ரிவர்ஸில் சொன்னோம். அதாவது நாங்கள் வந்து ஃபன்மாலேருந்து டுவர்ட்ஸ் ஹோப் காலேஜ் போகிற ரோட்டில் வந்தோம். அதனால் நம்பர் ரிவர்ஸில் சொன்னேன். நம்ம ஹோப் காலேஜ் சிக்னல்லேருந்து நீங்கள் இந்த பக்கம் டுவர்ட்ஸ் ரஷ்மில் ஜங்ஷன் போகிறீங்க அப்படின்னா 121, 122, 123 அப்படியே வந்து 129 வரும். பெருசாக கஷ்டம் இருக்காது. ஈஸியாக வந்து பில்லர் 129 ரெஸ்டாரண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கூகுள் மேப்பும் தேவையில்ல, எதுவும் தேவையில்லை. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை சந்தோஷப்படுத்துன்னு நினைக்கிறோம். நீங்கள் தானே சாப்பிட்டு எங்களை எப்போ சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அவசியம் நீங்களும் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு ப்ரைவேசியாக இருந்தது. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே எல்லோரும் இருப்பாங்க, பப்ளிக். நம்ம காருக்குள்ளே உட்காந்து சாப்பிடும்போது நம்ம சொந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து நல்ல ஃபுட்டு, ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்ட் உண்மையிலேயே கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூலலாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றாங்க. இவங்க கொடுக்குற ஃபுட்டு குவாலிட்டிக்கும் அவங்க சர்வ் பண்ணுற அந்த இது இருக்கு இல்லையா, அதாவது அந்த பிளேட்டாக இருக்கட்டும், நமக்கு இப்போ பிரியாணி கொடுக்குறாங்கன்னா பிரியாணி கொடுக்குற அந்த சைட் டிஷ் கொடுக்குற ரைத்தாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டிசைன் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கான ரேட்டு இருக்க தானே செய்யும். அதனால் ரேட்டு காஸ்ட்லியாக இருக்குது, ப்ரைஸ் அதிகம், குவான்டிட்டி நிறைய இருக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு மட்டன் பிரியாணி தான் வாங்கணும், ஒத்துக்கிறேன். ஒரு மட்டன் பிரியாணி 350 ரூபா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 350 ரூபா 4ஆக டிவைட் பண்ணுங்கள். 4 பேர் நாங்கள் வேறு ஹோட்டலில் போய் 200 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி 800 ரூபா, ஒரு ஆளுக்கு 200 ரூபானா 4 மட்டன் பிரியாணி 800 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கும் இங்கே ஒரு பிரியாணி 350 ரூபாய்க்கு வாங்கி 4 பேர் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, நாங்கள் சாப்பிட்ட 4 பேரில் வந்து 2 பேர் குழந்தைங்க அப்படின்றதாக நீங்கள் யோசிக்கலாம். பட் ஓகே, ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்கோன்னா இது போதும். கூட நம்ம அந்த சிக்கன் மிக்ஸ் சாப்பிட்டோம், லெமன் சோடா குடித்தோம், அதுவே வந்து வயிறு எங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நைட்டில் அவ்வளோதானே சாப்பிட முடியும், பிரியாணிலாம் நைட்டில் நிறைய சாப்பிட முடியாது. ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். மீண்டும் இனிமையானதொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜா, சசி மற்றும் பல. ரோடு காமிக்ஸ்